வணக்கம். ரவிக்குமார் திருச்செல்வம், ஓஸ்லோ, நோர்வே. நான் இரு தினங்களுக்கு முன்பாக நான் ஏற்கனவே பதிவேற்றியிருந்ததில் கூறியிருந்தற்கிணங்க உப்பினுடைய ஆதிக்கம் மற்றும் நார்ச்சத்துக்களினுடைய முக்கியத்துவம் விடயமாக சில விடயங்களை எனக்கு தெரிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். ஏன் இந்த விடயத்தை நான் தற்சமயம் கையில் எடுத்திருக்கின்றேன் என்று சொன்னால், இந்த நோர்வேயில் தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கின்ற அதிக வெப்பநிலை தான் காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த அதிக வெப்பத்தை நாங்கள் ஏன் உணர்ந்து கொள்கின்றோம், அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பது எமக்கு சற்று விளக்கமாக தேவைப்படுவதாக இருக்கலாம் என்று நான் உணர்ந்து கொள்வதனால் என்னால் முடிந்தவரை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக இந்த வெப்பமாதலை பற்றி விளக்கிவிட்டு தொடர்ந்து நாங்கள் இந்த உப்பினுடைய ஆதிக்கம் மற்றும் நார்ச்சத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்த்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும், இந்த சூரியனானது அந்த சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை காணப்படுகின்றது. இந்த வெப்பநிலை எவ்வாறு உருவாகி இருக்கலாம் என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், மையப்பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஐதரசன் ஒன்றோடொன்று மோதும் பொழுது ஹீலியமாக மாற்றப்படுகின்றது. இவ்வாறு மாற்றப்படும் பொழுது அங்கே திணிவு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதாவது திணிவானது குறைகின்றது. அப்போ அந்த ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு திணிவு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதில் ஏற்படுகின்ற அந்த குறை எங்கே போகின்றது? அதுதான் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு வெப்ப சக்தியாக மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. இதை நாங்கள் சுருக்கமாக இவ்வாறு சொல்லிவிட்டு கடந்து விடலாம். விரிவான விளக்கங்கள் தேவைப்படும் பிறிதொரு சந்தர்ப்பங்களில் அவற்றை பார்த்துக் கொள்ளலாம். அதாவது இந்த உலகம் பூராகவும் பிரபஞ்சம் எல்லாமே மிக எளிமையான ஒரு சூத்திரத்தின் ஊடாகத்தான் இயங்குகிறது என்பது பொதுவான ஒரு விதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது E is equal to mc². என்னும் இந்த சமன்பாட்டுக்கு இணங்கத்தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. அப்போ அங்கே ஒரு நிறை ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றம் அடையும் பொழுது நிறை இழப்பு ஒன்று ஏற்படும் பட்சத்தில் அதுக்கு என்ன நடந்தது, அது எங்கே போயிருக்கும், அது இன்னொரு ஆற்றலாக இன்னொரு சக்தியாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சூரியனுடைய மையப்பகுதியில் இருந்து அந்த நிறை குறைப்பானது மின்காந்த அலைகளாகவும் வெப்ப சக்தியாகவும் ஒளி சக்தியாகவும் மாற்றப்பட்டு சூரியனின் மையப்பகுதியிலிருந்து சூரியனின் மேற்பகுதிக்கு கடத்தப்படுகிறது. அவ்வாறு அங்கு உருவாகின்ற அந்த வெப்ப சக்தியானது மேற்பரப்புக்கு கடத்தப்பட்டு அங்கே உருவாகின்ற அந்த மின்களான மேற்பரப்புக்கு வந்து சேர்வதற்கே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட எடுக்கலாம். அவ்வாறு வந்த சக்தியானது படிப்படியாக குறைந்து சூரியனுடைய மேற்பகுதிக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட சூரியனின் மேற்பகுதியானது 6000 செல்சியஸ் பாகை வெப்பநிலையில் இருக்கின்றது. அவ்வாறு 15 மில்லியன் செல்சியஸில் இருந்து 6000 செல்சியஸாக படிப்படியாக குறைக்கப்பட்டு சூரியனுடைய மேற்பரப்புக்கு வருகின்றது. அவ்வாறு சூரியனுடைய மேற்பரப்பில் இருந்த அந்த வெப்பமானது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பெரும்பாலானோருக்கு வெப்பமானது கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம். ஏதாவது ஒரு ஊடகம் என்று நாங்கள் சொன்னால் ஒரு திண்ம பொருள், ஒரு திரவ பொருள் அல்லது வாயு பொருட்கள், தூசிகள் ஏதாவது இருக்க வேண்டும், ஒரு ஊடகம் இருக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் வெப்பம் கடத்தப்பட முடியும். இல்லை என்றால் வெப்பம் எம்மை வந்து சேரா. எனவே அந்த சூரியனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது கடத்தப்படுவதற்கு சூரியனில் இருந்து புறப்படுகின்ற மின்காந்த அலைகளின் ஊடாகத்தான் இந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் சவுண்ட் ஒலி அலைகளும் அவ்வாறு இந்த மின்காந்த அலைகளினூடாகத்தான் கடத்தப்படுகின்றன பல்வேறு வகையான தேவைகளுக்காக. இருப்பினும் இந்த வெப்ப சக்தியானது சூரியனில் இருந்து இறுதியாக எங்கள் பூமிக்கு வந்து அடையும் பொழுது ஒளிச்சக்தி, ஒளிக்கதிர்களின் ஓடு சேர்ந்து ஒட்டி பயணித்து இங்கு வந்து கடைசியாக சேர்கின்றது. காரணம், சூரியனிலிருந்து புறப்படக்கூடிய அந்த மின் காந்த அலைகளில் பெரும் பகுதியானது இடையிலேயே
வெவ்வேறு கோள்களினால் அல்லது வெவ்வேறு இந்த அண்ட வெளியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பொருட்களினால் அகத்துறிஞ்சப்பட்டுவிடும். இங்கே நான் சில விடயங்களை விரைவாக சொல்லி கடக்கின்றேன். அதாவது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வெப்ப சக்தி வர முடியாதுன்னு சொல்லி கேட்டால், அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் பாரிய ஒரு வெற்றிடம் காணப்படுகின்றது. அங்கே எதுவும் இருக்காது, வளிமண்டலம் எதுவுமே இருக்காது, வெறும் வெற்றிடம். இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வெற்றிடத்தில் கடும் இருளான் இருக்கும், கடும் இருளாக இருக்கும். நாங்கள் பூமியினுடைய வளிமண்டலத்தை தாண்டி வெற்றிடத்துக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது கடும் இருட்டாக இருக்கும். அங்கு வெளிச்சம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒளி கதிர்கள் உண்மையில் இன்னொன்றுடன் ஒன்றில் பட்டு தெறிப்படைந்தால் மட்டும் தான் எங்களுக்கு அங்கே ஒளி அதில் பட்டிருக்கின்றது, ஒளி கதிர்கள் பட்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே வெற்றிடங்களின் ஊடாக ஒளி கதிர்கள் பயணம் செய்யும் பொழுது அங்கு எந்த பொருட்களிலும் பட்டு தெறிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், அந்த வெற்றிடம் எல்லாம் எங்களுக்கு வெறும் இருளாகத்தான் காட்சியளை. எனவே மேலே செல்ல 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 எல்லாம் இருளாகவே இருக்கும், கடும் இருளாகவே இருக்கும். அப்போ விடயத்துக்கு வருவோம். சூரியனில் இருக்கக்கூடிய வெப்பம் இந்த ஒளி கதிர்களோடு இணைந்து மின்காந்த அலைகளோடு சேர்ந்து ஒளிக்கதிர்களும் வந்து கொண்டிருக்கும். இந்த ஒளிக்கதிருடன் சேர்ந்துதான் வெப்ப சக்தியானது பயணித்து எங்கள் பூமிக்கு வந்து அடைகிறது. அப்போ சூரியனால் தான், சூரியனின் அதிக வெப்பத்தால் தான் இந்த பூமி அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துகிறதா அல்லது அங்கிருந்து பெற்ற வெப்பத்தை தான் மீண்டும் எங்களுக்கு தருகின்றதான்னு சொல்லி கேட்டால் உண்மையில் அது இல்லை. உண்மையிலேயே எங்கள் பூமியினுடைய ஒரு சராசரி, எங்களுடைய பூமியினுடைய ஒரு சராசரி, ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய வெப்பங்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சராசரியாக ஒரு 15-16 பாகை செல்சியஸ் தான் எங்களுடைய பூமியினுடைய வெப்பம். அதாவது சூரியனிலிருந்து வந்து எங்களுக்கு கிடைக்கிற வெப்பத்தினுடைய அளவு. ஆனால் என்ன நடக்கின்றது, அதாவது இந்த ஒளி கதிர்களின் உடன் சேர்ந்து வெப்பமானது, குறைந்த வெப்பமானது எங்கள் பூமிக்குள் வந்ததும் தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கின்ற, அதாவது உங்களுக்கு தெரியும், பூமியானது ஒரு நீள்வட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நீள்வட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சூரியனை சில வேளைகளை அண்மித்து பிறகு விலத்தி சென்று, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், விலத்தி செல்வதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப சூரியனை அண்மிக்கின்ற நேரங்களில் அந்த சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போன்று சராசரி வெப்பநிலை 15-16 பாகை சற்று வித்தியாசப்படலாம், கூடி குறையலாம். அவ்வாறு அந்த வெப்பநிலை கொஞ்சம் கூடும் பொழுது, அதிகம் கூடாது, நாங்கள் நினைக்கிறது போன்று 33 பாகை செல்சியஸுக்கு சூரிய சக்தி, சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பம் அல்ல காரணம். அந்த சூரிய சக்தியானது, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி சக்தியானது, அந்த ஒளியுடன் சேர்ந்து வரக்கூடிய வெப்ப சக்தியானது இந்த வளிமண்டலத்துக்குள் புகுந்ததும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அணுக்கள், அவற்றினூடாக இந்த வெப்பம், அந்த வெப்பம் அவற்றுக்கு கிடைக்கும் பொழுது அவை என்ன செய்யும், அணுக்களுக்கு இடையில் வெப்பம் வந்ததும் அணுக்கள் அந்த வெப்பத்தை பெற்று ஒன்றோடொன்று உராய்வத் தொடங்கும், அசையத் தொடங்கும், வைப்ரேட் பண்ண தொடங்கும், ஒன்றோடொன்று அசையும், உராய்வுகளை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏற்படுத்துகின்ற உராய்வுகளினால் தான் அதிக வெப்பத்தை அவையே உருவாக்கும், தாமாகவே உருவாக்கும். அதனால்தான் காற்று வீசும் பொழுது நாம் அதிக வெப்பத்தை உணர்கின்றோம். காரணம், காற்றில் இருக்கக்கூடிய, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுக்கள், மூலக்கூறுகளுக்கு இடையில் வெப்பம் சிறிதளவு கொஞ்சம் கூட கிடைத்ததும் அவை மேலும் உராய்வுகளை ஏற்படுத்தும், ஒன்றோடொன்று அசைந்து 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 உராய்வுகளை ஏற்படுத்த, அந்த உராய்வு உங்களுக்கு தெரியும், ஒரு கல்லையும் தேய்த்தால் எவ்வாறு வெப்பத்தை நாங்கள் உணரலாம். 2 பொருட்களை தேய்ச்சமாயிருந்தால் அங்கே நெருப்பெல்லாம் வேறும் எல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயங்கள் தான். இது அணுக்களுக்குள்ளே நடக்கிறது, அணு இடைவெளிகளுக்குள்ளே நடக்கின்றது. அதனால்தான் இந்த வளிமண்டலம் சூடாகின்றது, சூடான காற்றை நாங்கள் உணர்கிறோம். அடுத்ததாக, வீடுகளுக்குள் இந்த ஒளி கதிர் ஊடுருவும் பொழுது வடிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஒளி கதிர்களினூடாக வீடுகளுக்குள் சேர்ந்து வருகின்ற வெப்பமானது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அல்லது ஒரு காருக்குள் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை, அதுக்குள் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வெப்பமாக்கும். அப்போ அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த வெப்பத்தை பெற்றதும், சிறிதளவு வெப்பம் அதிகமாக பெற்றதும், அவை மேலும் தமக்குள்ளே உராய்வுகளை, அதிர்வுகளை ஏற்படுத்தும். இவ்வாறு அவை அதிர 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 அந்த அதிர்வுகளினால் பெருமளவு வெப்பம் உருவாக்கப்பட்டு, அந்த வெப்பம் அறைகளுக்குள், வீடுகளுக்குள், அந்த ஒரு வாகனத்துக்குள்ளேயே வெப்பம் அதிகரித்திரு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போன்று வெப்பம்
கடத்தப்பட்டு வருவதற்கு ஒரு ஊடகம் தேவை. அது சூரிய ஒளிக்கதிர்களாக இருக்கின்றது. அந்த ஒளிக்கதிரினூடாக உள்ளுக்குள்ளே வந்த வெப்பம், சிறிதளவு வெப்பம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து அசைய பண்ணி அந்த அணுக்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவை அசைவதால் இந்த வெப்பம் உருவாகின்றது. அப்போ உள்ளே வெளியில் இருப்பதிலும் பார்க்க உள்ளே வெப்பத்தின் அளவு இன்னும் அதிகரித்து கொண்டே போகும் வீட்டுக்குள் காருக்கு. அப்ப என்ன நடக்கிறது? உள்ளுக்குள் அவ்வாறு உருவாகின்ற வெப்பம் மீண்டும் வெளியில போவதற்கு உள்ளுக்குள் இருந்து வெளியில் ஒளிக்கதிர்கள் வெளியில் அவற்றை காவி செல்வது இல்லை. உள்ளுக்குள் இருந்து வெளியில் வெப்பத்தை காவி செல்வதற்கு கதிர் இயக்கங்கள் எதுவும் காருக்குள்ளோ வீட்டுக்குள்ளோ இல்லை. இதிலையும் நீங்கள் நன்றாக உணரலாம். காருக்குள் ஏறியதும் காருக்குள் இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த வழியினுடைய காற்றினுடைய அளவில் இருக்கக்கூடிய வெப்பத்திலும் பார்க்க நீங்கள் நன்றாக அவதானித்து பார்த்துக்கலாம். அந்த காருக்குள் இருக்கும் அந்த சீட் லேயர் இருந்தால் அல்லது காருக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது உலோகங்களை தொட்டால் இன்னும் வெப்பத்தை நீங்கள் அதிகமாக உணரலாம். அதுக்கு காரணம் காற்றில் இருக்கக்கூடிய செறிவான அணுக்களிலும் பார்க்க இந்த சீட் மற்றது அந்த உலோகங்களில் அந்த திண்மமான பொருட்களில் அதிக அளவு அணுக்கள் இருக்கும். அதனால் அந்த அணுக்களினுடைய அசைவுகளில் இருந்து புறப்படுகின்ற வெப்பமும் அதிகமாக இருக்கும். எனவேதான் பொதுவாக இந்த வெப்பகால பகுதிகளில் நாங்கள் வந்து உலோக பொருட்களை நாங்கள் தொடுவோமாக இருந்தால் வெறுமெனவே காற்றினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்திலும் பார்க்க உலோகங்கள் மிக அதிகமாக சுடுவதை கூட நாங்கள் உணர. உதாரணமாக பொதுவாக எல்லோரும் தற்சமயம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மைக்ரோவனை வந்து நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய தொழிற்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது? அதாவது வந்து மேலே இருந்து நேரடியாக வெப்பமானது உணவுக்குள் செல்வதில்லை. மேலே இருந்து நுண்கதிர்கள் அந்த உணவு பதார்த்தத்துக்கு செலுத்தப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், அந்த மிக்ரோ ஓவனுக்குள் நாங்கள் உணவை ஒரு தட்டில் உள்ளே வைத்தவுடன் அந்த தட்டு வந்து சுழற வேண்டும், சுத்தி கொன்று. அப்போ அந்த மேலிருந்து வருகின்ற நுண் அலைகள் அந்த உணவு பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அணுக்களுக்கு இடைவெளிகளுக்கு ஊடாக ஊடுருவி செல்லும் பொழுது கீழே சுற்றும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த நுண் அலைகள் வந்து அந்த உணவு பதார்த்தத்தில் இருக்கும் மூலக்கூறு அணுக்கள் இடைவெளிகளுக்குள் சுத்த அவற்றுள் அசைவை ஏற்படுத்துகிறது, அவற்றுள் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அவ்வாறு இந்த உணவு பொருட்களுக்குள் இருக்கும் அணுக்களும் மூலக்கூறுகளும் அதிர அவை தாமாகவே உராய்வின் மூலமாக தாமாகவே வெப்பத்தை உருவாக்கி தாமாகவே சூடாகின்றன. இதுதான் அங்கே நடக்கின்றது. அப்போ என்னால் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், தற்சமயம் நாங்கள் உணவு பதார்த்தங்களை வெப்பம் ஊட்டலுக்காக பயன்படுத்துகின்ற அத்தனை முறைகளிலும் இந்த மைக்ரோ ஓவன் ஒரு சிறந்தது. அதிலே சில விளைவுகள், பக்க விளைவுகள், பாதகமான இதுகள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் உணவை வெப்பமேற்றுதலுக்கு பயன்படுத்துகின்ற அனைத்து உபகரணங்களிலும் பார்க்க இந்த மைக்ரோவன் வந்து கொஞ்சம் சிறந்த காரணம். மேலிருந்து தனியே கதிர்கள் மட்டும் வருகின்றது, நுண் அலைகள் மட்டும் வருகின்றது, கீழே உணவு பதார்த்தம் சுழற்றப்படுகின்றது. அந்த உணவு பதார்த்தத்தினுடைய மூலக்கூறுகள் அணு இடைவெளிகளுக்குள் அந்த கதிர்கள் ஊடுருவி கொண்டிருக்கிற நேரத்தில் அவற்றை நாங்கள் கீழே சுத்த விடும் பொழுது அவை என்ன செய்கிறது? அதிர்வுகள் தமக்குள்ளே அதிர்வுகளை ஏற்படுத்தி உராய்வுகளை ஏற்படுத்தி தாமாகவே அந்த உராய்வின் மூலம் வெப்பத்தை உருவாக்கி தாமாகவே சூடாகின்றன. எனவே அங்கே பெரிய அளவு அந்த சூடாக்கும் பொழுது ரசாயன பதார்த்தங்கள் எதுவும் அங்கே சேர்வதில்லை. ஒரு கேஸ் இருந்து வரக்கூடிய ரசாயன பதார்த்தங்களோ அல்லது ஏதாவது எண்ணெய் திரவியங்கள், பெட்ரோலிய பொருட்கள், டீசல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி சூடாக்குவதால் வரக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் எதுவுமே அங்கே கலப்பதற்கு வாய்ப்பு. எனவே அது ஒரு சிறந்த வழிமுறை. இதே போன்றுதான் என்ன நடக்கிறது? இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய குறைந்த வெப்பத்தினால் உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் திண்ம பொருட்களாக இருந்தால் மிக விரைவாக பெருமளவு வெப்பத்தை வெளிவிடும். வளியாக இருந்தால், அதாவது காற்றாக இருந்தால் கொஞ்சம் குறைந்த அளவு வெப்பத்தை உருவாக்கும். எனவே தொடர்ந்து அந்த வெப்பம் வெளியிலிருந்து உள்ளே சிறிதளவு வெப்பம் வந்து கொண்டிருக்க உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாம் அதிர்வுகள் அதிர கொஞ்சம் வெப்பத்தை கூட்டி விட்டாலே அவை மேலே அதிர தொடங்கும். அதிர அங்கே உராய்வுகள் பெருமளவு ஏற்பட்டு அவற்றுக்கிடையில் உராய்வுகள் ஏற்பட்டு அவை தாமாகவே வெப்பத்தை அதிக அளவு உருவாக்கி சூழலை
அதிக வெப்பமாக மாற்றுகின்றது. உள்ளிருந்து வெளியே அந்த வெப்பம் மீண்டும் திரும்பி போறதற்கு வெப்பத்துக்கு ஒரு ஊடகம் அவசியம். அந்த ஊடகம் இல்லாததனால் அவை வெளியில் போகாமல் உள்ளே தங்குவதனால் அந்த வெப்பத்தை நாங்கள் அதிகமாக உணர்ந்து கொள்கின்றோம். அதிகமாக வெப்பத்தை உணர்வதனால் நமது உடல் அதிக வெப்பம் ஆகின்றது. உடல் அதிக வெப்பம் ஆகினால் உடல் தொழிற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றது. காரணம், எங்களுடைய வெப்பநிலையானது ஒரு சீரான வெப்பநிலை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அனைத்து அங்கங்கள், உறுப்புகள், கலங்கள் எல்லாம் சீராக தொழிற்படுவதாக இருந்தால், ஏனென்றால் நாங்கள் ஒரு சீரான வெப்பநிலைக்கு உரிய ஒரு விலங்கு. எனவே எங்களுடைய வெப்பநிலை அதிகரிப்பதனால் உடலிலிருந்து நீரானது வெளியேற்றப்பட்டு தோலுக்கு மேலே அந்த நீர் படை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த உடலுக்குள் இருந்த வெப்பம், அதிகரித்த வெப்பத்தை அந்த நீர் தோலுக்கு வெளியிலே வந்த வியர்வையானது உறிஞ்சி ஆவியாகும். வெப்பம் தணிக்கப்படுகின்றது. அதாவது எங்களுடைய உடல் வெப்பநிலையானது 36.9 செல்சியஸ். அதை நாங்கள் 37 பாக செல்சியஸ் என்று சொல்லி பொதுவாக சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அவ்வாறு சூடாக கிட்டத்தட்ட 37 பாக செல்சியஸ் இருக்கக்கூடிய எங்களுடைய உடல், இந்த கையிலே நீங்கள் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து எங்களுடைய கையில நீங்கள் ஊத்துவீர்களாக இருந்தால், பெட்ரோலியத்தை ஊத்துவீர்களாக இருந்தால், அந்த பெட்ரோல் ஊத்துகின்ற இடத்தில் குளிர்ச்சியை உணரலாம். உடனடியாக குளிரும். அதே நேரத்தில் பெட்ரோல் ஆவியாகி போய்விடும். காரணம் என்னன்னு சொன்னால், உங்கள் உடலில் இருக்கின்ற வெப்பத்தை உறிஞ்சி அந்த பெட்ரோல் ஆவியாகின்றது. அந்த பெட்ரோல் ஆவியாகுவதனால் உங்களுடைய அந்த இடத்தில் குளிர்ச்சியை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி தான் உடலிலிருந்து வெளியேறுகின்ற வியர்வையானது உடலுக்குள் இருக்கும் வெப்பத்தை உறிஞ்சி ஆவியாகுவதனால் உடல் குளிர்ச்சியை உணர்ந்து உடல் வெப்பத்தை தணித்து சீரான இயக்கத்துக்கு தன்னை சீரமைத்துக் கொள்ளும். இதுல இன்னொரு விடயத்தை நான் விரைவாக சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றேன். அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற அந்த குறைந்த அளவு வெப்பத்தின் ஊடாக இங்கே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அணுக்கள் எல்லாம் அந்த சூட்டை பெற்று அவை தமக்குள்ளே ஒரு உராய்வுகளை ஏற்படுத்தி அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன. இதை நாங்கள் இன்னொரு விதத்தில் கூறிக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் நன்றாக ஒன்றை பல பேருக்கு தெரிந்திருக்கும். பூமியிலிருந்து நாங்கள் மேலே செல்ல 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 பூமியின் வளிமண்டலத்துக்கு ஊடாக நாங்கள் மேலே போக 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 அடர்த்தி குறைகின்றது. அதனுடைய காரணம் மூலக்கூறுகள், அணுக்களுடைய அளவு குறைகின்றது. எனவே நாங்கள் மேலே செல்ல செல்ல இந்த காலநிலையிலும் கூட வெப்பநிலை குறைந்து கொண்டு போவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு விமானத்தில் பயணம் செய்வோமாக இருந்தால் அந்த விமானம் சில நேரங்கள் 35,000 அடிகளுக்கு கூட செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு 35,000 அடிகளில் செல்லுகின்ற ஒரு விமானம், அந்த விமானத்தை சுற்றி வெளியில் கிட்டத்தட்ட ஒரு -58 -60 பாகை செல்சியஸ் தான் அங்கே வெப்பநிலை நிலவும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மேலே போக 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 வளிமண்டலத்தில் அடர்த்தி நன்றாக குறைந்து மிக இலகுவாக அங்கே அணுக்கள், மூலக்கூறுகள் என்றும் மிக மிக இலகுவாக இருப்பதனால் வெப்பநிலை மிக குறைவாக இருக்கின்றது. காரணம், அங்கே அணுக்கள் உராய்வுகளை ஏற்படுத்தி பெருமளவு வெப்பத்தை உருவாக்க வாய்ப்பு மிக குறைந்து விடுகின்றது. அதே நேரத்தில் அடர்த்தி குறைந்த இடத்தின் ஊடாக விமானம் பயணிக்கும் பொழுது வேகத்தை அதிகரிக்கவும் முடியும். ஏனென்றால் முன்னுக்கு தடைகள் இல்லை. அடர்த்தி நன்றாக குறைந்தால் தடைகள் இருக்காது. தடைகள் இல்லை என்றால் வேகமாக செல்ல முடியும். எனவேதான் விமானங்கள் எல்லாம் பொதுவாக 35,000 அடி உயரம் வரைக்கும் சென்று நீண்ட தூரங்களுக்கு விரைவாக செல்கின்றது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இப்போ நான் இதில் தொடர்ந்து சொல்லிவிடுகின்றேன். இதையும் என்று சொன்னால் எனக்கு வருகிறதை நான் சொல்லிவிடுகின்றேன். அதாவது அப்போ என்ன நடக்கிறது, நாங்கள் ஏன் அதிக ஒரு விமானம் போகின்ற வேகத்தை போன்று ஏன் நாம் இந்த தரையில் செல்ல முடியாது என்று சொல்லி சொன்னால், தரையில் காற்றின் அடர்த்தி, புவியின் ஈர்ப்பு எல்லாம் அதிகமாக இருப்பதனால் இங்கே தடைகள் கூட. எனவே நாங்கள் மிக அதிவேகத்தில் தரையில் பூமியின் மேற்பரப்பில் செல்ல முடியாமல் இருக்கும். அங்கே 35,000 அடி உயரத்தில் செல்வது போன்று என்பதையும் நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த 35,000 அடி உயரத்தில் ஒரு விமானம் பறக்கும் பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் -58 பாகை செல்சியஸ் -60 பாகை செல்சியஸை உணர்கின்ற அதே நேரத்தில் அதையும் தாண்டி வளிமண்டலத்தையும் தாண்டி நாங்கள் வெற்றிடங்களுக்குள் செல்வோமாக இருந்தால் வெற்றிடங்களுக்குள் எல்லாம் வெப்பநிலை இன்னும் மிக மிக குறைவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்வது போன்று அங்கு மூலக்கூறுகள் எதுவுமே இருக்காது, வெப்பம் எதுவுமே அங்கே இருக்காது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு -260 பாகை செல்சியஸ் கூட அந்த வெற்றிடங்களுக்குள் உணரக்கூடியதாக இருக்கும் போகின்ற வழிகளில் என்பதை எல்லாம் நாங்கள் இங்கே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஓரளவு என்பதுதான் நான் இங்கே கூறக்கூடியது. தொடர்ந்து உப்பினுடைய ஆதிக்கம் மற்றும் நார்ச்சத்துக்களுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்க்கலாம். உப்பினுடைய ஆதிக்கம் சம்பந்தமாக எனக்கு தெரிந்தவற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது உப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கும்பொழுது அந்த உப்பிலே இருக்கக்கூடிய சோடியம் தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த
உப்பை நாங்கள் உள்ளெடுப்பதனால் என்ன நன்மை கிடைக்கிறது சொன்னால், உப்பானது நீரினுடைய சமநிலையை எங்கள் உடலுக்குள் சீர் செய்கின்றது, நீரினுடைய சமநிலையை பேணுகின்றது. ஒன்று. இரண்டாவது, உப்பு மிக முக்கியமாக எதற்கு தேவைப்படுகிறது சொன்னால், உடலை, அதாவது உடல் தசைகளை பயன்படுத்தி அதிகம் வேலைகளை செய்பவர்கள் அல்லது உடல் தசைகளை பயன்படுத்தி அதிகம் பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள், விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த உப்பு மிகவும் அவசியமாகின்றது. காரணம், அவர்களுக்கு உடலுக்குள் இருக்கக்கூடிய நீரின் சமநிலையையும் சரியாக பேண வேண்டும். அடுத்ததாக உப்பு மிக அவசியம். தசை நார்களுக்கு, தசை கலங்களுக்கு உப்பானது மிக அவசியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் உப்பை அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. உப்பை அதிகமாக நாங்கள் உட்கொள்வோமாக இருந்தால் என்ன நடக்கும்? குருதியில் உப்பினுடைய அளவு அதிகரிக்குமாக இருந்தால் பெரும்பாலும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவ்வாறு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுமாக இருந்தால் அந்த உயர் இரத்த அழுத்தம் மூளை மற்றும் சிறுநீரகங்கள் மற்றும் ஈரலை முக்கியமாக பெரும்பாலும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த உயர் அழுத்தமானது சிறுநீரகங்களை பாதிக்கின்றது. இந்த உயர் அழுத்தமானது மூளை கலங்களை பாதிக்கின்றது. அதே மாதிரி ஈரலையும் அதிக அளவு உடனடியாக பாதிக்கும். போக ஏனைய உள் உறுப்புகள், ஏனைய உள்ளே இருக்கக்கூடிய சிறிய சிறிய உறுப்புகளையும் அதிகம் பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். எனவே உப்பினுடைய அளவு அதிகரிக்க கூடாது. அப்போ இந்த உப்பினுடைய அளவை நாங்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு என்று சொல்லி நாங்கள் கேட்போமாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு சராசரியாக, ஒரு சாதாரண மனிதனுக்கு 5 கிராம் உப்புக்கள் தான் உடலுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 கிராமுக்கு மேலதிகமாக நாங்கள் உப்பை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அந்த உப்பினால் பாரிய விளைவுகள், பாதிப்புகள் எமது உடலுக்குள் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். அந்த உயர் இரத்த அழுத்தம் பெரும்பான்மையான உள் உறுப்பு உபாதைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும். அப்போ சில பேர் யோசிக்கலாம், அப்போ நாங்கள் உப்பை அதிகமாக பயன்படுத்தி உணவுக்குள் உட்கொள்வது சிறந்தது தானே, அதுவும் குறிப்பாக நீரின் சமநிலையை பேணி பாதுகாக்கிறதே, இந்த நீரிழப்பு காலப்பகுதிகளில் உப்பை நாங்கள் அதிகம் எடுத்துக்கொண்டால் நன்மை பயக்கும் என்று தோன்றுகிறது என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து தயவு செய்து உப்பை அதிகம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். குறிப்பாக இந்த நேரத்தில் உப்பை நீங்கள் வளமைக்கு மாறாக அதிகரிப்பீர்களாக இருந்தால் திடீரென இரத்த அழுத்தம் உங்களுக்கு அதிகரித்து பாரிய விளைவுகளை உள்ளே ஏற்படுத்திவிடும். சில நேரங்களில் கொஞ்ச கால பகுதிகளில் மரணத்தில் கூட கொண்டு சென்று விட்டுவிட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே திடீரென உப்பை அதிகரிக்காதீர்கள். வளமை போல நீங்கள் உப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, முடிந்தால் உப்பை குறையுங்கள் கொஞ்சம். ஏனென்றால் பொதுவாக எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், காலை உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், அல்லது இரவு நேர உணவாக இருக்கட்டும், அதிக அளவு உப்பை பயன்படுத்தியே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 5 கிராம் என்பது மிக குறைந்த அளவு, எங்களுக்கு உணர முடியாத மிக குறைந்த அளவு அந்த 5 கிராம். அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அன்றாடம் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவுகள், பொதுவாக நீங்கள் ஒரு பீஸா சாப்பிடுறீர்கள் அல்லது ஒரு பொல்லர் ஒன்றை சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், ஒரு காக்கை சாப்பிடுங்கள் சொன்னால், எந்த ஒரு உணவு பதார்த்தம், ஒரு பொல்சர் சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், ஒரு ஷிங்கை சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு உணவு பதார்த்தங்களும் உப்பில்லாமல் தயாரிப்பதில்லை. எனவே அந்த வெளியில் சாப்பிடுகின்ற அனைத்து பொருட்களுக்கும், வாங்குகின்ற சாப்பிடுகிற அனைத்து உணவு பதார்த்தங்களுக்கும் உப்பு இருக்கும். ஏற்கனவே உப்பு கலக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்குள்ளே எத்தனை கிராம் உப்பு இருக்கு என்பதை நீங்கள் துல்லியமாக அந்த வாங்கும் பொழுது அதை வாசித்து பார்த்து ஒன்றில் வாங்கி உட்கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும். உப்பு ஏற்கனவே எல்லா உணவு பதார்த்தங்களிலும் இருக்குது, ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே நாங்கள் உப்பை எங்களுடைய உணவுக்குள் நாங்களாக சேர்க்கிறோமோ இல்லையோ, நாங்கள் உண்ணுகின்ற, வெளியிலிருந்து வாங்கி உண்ணுகின்ற அனைத்து பொருட்களிலும் உப்பு இருக்கின்றது என்பதை மறக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு 2 கிராம் என்றாலும் பொதுவாக நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கின்றது. நாங்கள் ஒரு மரக்கறிகளை சாப்பிட்டால் கூட ஒரு உப்பினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு விகிதம் அங்கே இருக்கிறது. சாதாரண மரக்கறிகள் நாங்கள் வாங்கினால் கூட எந்த உணவை நீங்களா உப்பு போடாட்டியும் அதில் ஒரு சிறிதளவு உப்பு இருக்கும், குறிப்பாக சோடியம் இருக்கு. ஆனபடியினால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கணிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் எங்களுக்கு தானாகவே ஏதோ ஒரு வகையில் கிடைக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒரு 3 கிராம் உப்பைத்தான் நாங்கள் மேலதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கணிப்பை நீங்கள்
வைத்துக் கொள்ளலாம். சில பேர் அந்த வேலை அவசரங்கள் அல்லது வேறு விடயங்களின் அவசரங்கள் காரணமாக உப்பை நீங்கள் கூட குறையெல்லாம் போட்டு அவசரமாக சமைத்து முடித்து விடுவீர்கள். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் இந்த ஒன்றை சொல்லுகின்றேன், வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு சிறிய உப்பு பைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இது மெக்டொனால்ட்ஸ் அல்லது பர்கர் கிங் போன்ற இடங்களில் இருந்து கூட இவ்வாறான சிறிய பேக்கெட் நீங்கள் பார்க்கலாம். இந்த பை உண்மையில் அங்கிருந்து நான் எடுத்துக்கொண்டு வந்த நான் உங்களுக்கு காட்டுவதற்காக. அதாவது தவறில்லை. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பர்கர் கிங் மெக்டொனால்ட்ஸ் போன்றவற்றில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 பேக்கெட் தான் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 3-4 பேக்கெட் எடுத்திருந்தால் வெறுமனே எறிகிறதும் பார்க்க நீங்கள் அதை வீட்டை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை என்று தான் நான் எண்ணுகின்றேன். இதை நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் சொன்னால் காரணம், இந்த ஒவ்வொரு பையும் கிட்டத்தட்ட 0.7 கிராம் உப்பு அல்லது 0.8 கிராம் உப்பு இந்த ஒவ்வொரு பைகளுக்குள்ளும் அவர்கள் வைத்திருப்பார்கள். எனவே இவ்வாறான சிறிய பைகளை நீங்கள் கொண்டு வந்து அந்த பைகளை நீங்கள் உடைத்து அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்துவதால் உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், தெளிவான கணக்கு இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளும் நான் சரியான அளவு இவ்வளவு உப்பை நான் பயன்படுத்துகின்றேன் என்ற ஒரு கணக்கு உங்களுக்கு இருக்கு. எனவேதான் நான் இதை காரணம் காட்டுகின்றேன். அதாவது நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், இதே மாதிரி நீங்கள் சிறிய பாக்கெட்டுகளை நீங்கள் வேறு கடைகளிலும் நேரடியாக போய் வாங்கிக் கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இது போன்ற சிறிய பாக்கெட்டுகளை தேடி அவற்றை நீங்கள் அங்கிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகமாக ஆன்லைனில் நான் கூட ஒரு தடவை பார்த்திருக்கின்றேன். அந்த பாக்கெட்டுகள் கிட்டத்தட்ட 1.1 கிராம் அளவு உப்பு போடப்பட்ட பாக்கெட்டுகள் எல்லாம் அங்கே விற்கின்றார்கள். எனவே அந்த பாக்கெட்டுகளை நீங்கள் வாங்கி அவற்றை பயன்படுத்தினால் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு கணக்கு உங்களுக்கு இருக்கும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். அல்லது நீங்கள் ஒரு தேநீர் கரண்டி அளவு உப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு தேநீர் கரண்டி அளவு உப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் அளவு இருக்கலாம். இதற்கும் சிறந்தது நீங்கள் இப்படி ஒரு சிறிய பாக்கெட்டுகளில் உப்பை வாங்கி பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. ஆனால் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் உப்பின் அளவை அதிகம் பயன்படுத்தாதீர்கள். உப்பு தேவைதான். எங்களுடைய நீர் சமநிலையை பேணுவதற்கும் எங்களுடைய தசைகளினுடைய இயக்கங்களுக்கும் மிகவும் அவசியம் உப்பு, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உப்பை நாம் மேலதிகமாக பயன்படுத்தலாமா என்பதில் தான் மிக முக்கியமான சிந்தனை நமக்கு தேவை. எந்த ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனையும் இன்றி அதிக அளவு உப்பை பயன்படுத்தாதீர்கள். நீங்களாக அதிக அளவு உப்பை பயன்படுத்திவிட்டு அவஸ்தைக்குள்ளாகாதீர்கள் என்பதுதான் நான் இங்கே சொல்ல வருகின்ற முக்கிய விடயம். ஒருவேளை நீங்கள் உப்பை அதிகம் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் அதிக அளவு தண்ணீரை அருந்த வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சில பேர் நீரை அருந்தாமல் உப்பை மட்டும் அதிகரித்து விட்டால் மிக விரைவாக உபாதைகளை நோக்க வேண்டி வரும் என்பதை மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த நார்ச்சத்து ஒன்றை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வெப்பம் அதிகரித்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் பெரும்பாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், உடலுக்குள் இருந்து நீரினுடைய அளவு பெருமளவு வெளியேற்றப்படுவதனால் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சீரான முறையில் உணவு கால்வாய் தொகுதி தொழிற்பட்டு மலம் சீராக கழிப்பதற்கு கூட நீரினுடைய அவசியம் மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே இந்த மலச்சிக்கலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள, குறிப்பாக இதுபோன்ற காலப்பகுதியில் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் கூடிய அளவு நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. அவ்வாறு நார்ச்சத்து கூடிய அளவு பொருட்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை முந்தி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த ஞாபகம் இருக்கிறது. இது போன்ற பழங்களில் அதிகம் நார்ச்சத்து இருக்கின்றது. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த பழம் பேரீட்சையினுடைய ஒரு முதிர்ந்த பழமாவதற்கு முதிர்ந்த நிலை. இது செங்காய் என்று சொல்லுவோம். இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் இனிப்பு அதிகமும் இருக்கிறது. பழங்களில் இனிப்பு இருக்கிறதை மறந்து விடாதீர்கள். இனிப்பு அதிகம் இருக்கிறது. எனவே அந்த இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவை என்பதையும் சற்று இதில் கவனத்தில் கொள்ளுங்கள், இது போன்ற பழங்களை சாப்பிடும் பொழுது. இருப்பினும் இது போன்ற பழங்களில் இருந்து நாங்கள் நார்ச்சத்தை எடுப்பதிலும் பார்க்க நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் ஏற்கனவே மரக்கறிகள் நிறைய சாப்பிட்டு கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு வெண்டிக்காய், வாழைக்காய், பாவக்காய், கத்தரிக்காய், இந்த பூசணிக்காய், இதெல்லாம் நிறைய மரக்கறி இந்த நேரத்தில் சாப்பிடுவது மிக மிக நல்ல. நிறைய மரக்கறியை சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்ற மரக்கறிகள் எல்லாம் அதில் எந்த தப்பும் இல்லை, எல்லாம் நல்ல, அதில் தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் அவற்றில் எதில் அதிகம் நார்ச்சத்து இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மரக்கறிகள்
பொதுவாக நீங்கள் சாப்பிடுகின்ற அந்த மரக்கறிகளோடு இணைந்து மிகவும் நார்ச்சத்து கூடியதாக இங்கே நோர்வேயிலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோர்வேயிலே விளையக்கூடிய பொருட்களை வந்து ஒன்று இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம்தான் புரோக்கோலி என்று சொல்லுகின்றோம். என்ன, இந்த புரோக்கோலியை நீங்கள் வாங்கி தினம் பாவித்துக் கொள்ளலாம். இந்த புரோக்கோலியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதனால் உங்களுக்கு வந்து முக்கியமாக பல கனிவுப்புகள் கிடைக்கின்றன, போக அதிலே மிக கூடிய அளவு நார்ச்சத்து கிடைக்கின்றது. தினம் இதை பயன்படுத்திக் கொள்வதனால் உங்களுக்கு மலச்சிக்கலிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று மலச்சிக்கல் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உங்களுக்கு புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்கிறது குடலுக்குள்ள, நான் சொல்லி இருக்கின்றேன் ஏற்கனவே. அதை விட மேலதிகமான அதாவது மலம் கழிக்கின்ற நேரங்களில் உங்களுக்கு மேலதிகமான உபாதைகளை நீங்கள் உணரக்கூடியதாக எல்லாம் இருக்கும். எனவே அவற்றை தவிர்த்துக் கொள்ள குறிப்பாக இந்த நேரங்களில் இது போன்ற பொருட்களை, இது போன்ற உணவு பதார்த்தங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த புரோக்கோலி என்பது ஒரு மிகவும் ஒரு சிறந்தது. இதையும் தாண்டி இதுவும் மிகவும் சிறந்தது ஒன்றுதான், மிகவும் சிறந்தது. இதையும் வந்து நீங்கள் நோர்வேயிலே விளைகின்றது, நோர்வேயிலே வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கோல் எல்லாம் நீங்கள் வாங்கிய கோல் என்று சொல்லுகின்றோம், கோவா மாதிரி இருக்கும் கடைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதிலே சிவப்பு கலர்லையும் இருக்கும், கூம்புல இருக்கும், எல்லாம் பல வடிவங்கள் இருக்கும், எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் கோல் வகைக்குள்ளான் வரும். இவற்றை நீங்கள் சாப்பிடுவதனால் மிக 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 பிரயோசனத்தை அடைவீர்கள். உங்களுக்கு மலச்சிக்கல் பொதுவாக இருக்காது. இதிலே வந்து கனிவுப்புகள் இருக்கின்ற அதே நேரத்தில் வந்து நீர்ச்சத்து. நீங்கள் அநேகமாக இந்த தோட்டங்களில் நோர்வே மக்கள் வந்து தோட்டங்கள் செய்கிற அந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்களா இருந்தால் அதிக அளவு தண்ணீரை வந்து கோடை காலங்களில் இவற்றுக்கெல்லாம் அவர்கள் பாய்ச்சி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கோள்கள் வந்து அதிக அளவு தண்ணீரை உள்ளே உறிஞ்சி வைத்துக் கொள்ளக்கூடிய சில மரக்கறிகள். அப்ப இவற்றை நாங்கள் உணவாக உட்கொள்வதனால் நமக்கு நீர்ச்சத்தும் கிடைக்கிறது, கனிவுப்புகள் கிடைக்கிறது. அதுபோக பெருமளவு நார்ச்சத்தை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இந்த நார்ச்சத்து நமக்கு மிக மிக அவசியமாகின்றது. மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இவற்றை வந்து நீங்கள் பயன்படுத்தினீர்களா இருந்தால் இவற்றை வாங்கி இவற்றையே நீங்கள் ஒரு இதுக்குள்ள பாத்திரத்துக்குள்ள போட்டு, நீங்கள் உப்பு கொஞ்சம் தேவைப்படுது தானே, அப்ப அந்த உப்பையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் இவற்றை நாங்கள் துண்டு துண்டா வெட்டி அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பாத்திரோட ஒன்றும் இல்லை, தனியா உப்பை மட்டும் போடுங்க. தேவையில்லாமல் இந்த மிளகாத்தூள்கள் எல்லாம் கணக்கு வேணுமெண்டா கொஞ்சம் மிளகு தூளை போடலாம். மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உங்களுடைய இறப்பையை பழுதாக்காதீங்க, அதான் நான் சொல்லக்கூடியது. இவற்றுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் உப்பை போட்டு, இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பை போடலாம், கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே அவிய விடுங்க. அவ்வளவுதான் தேவையான விட. சும்மா அப்படியே அவிய விட்டு போட்டு நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டீங்களா இருந்தால் மிகவும் சுவையாகவும் இருக்கும், நன்மையாகவும் இருக்கும். வேணுமெண்டா ஒலிவ் எண்ணெய் கொஞ்சம் உள்ள விடலாம். அதுக்காக ஒலிவ் எண்ணெய் எல்லாம் நல்ல சொல்றாங்கன்றதுக்காக நீங்கள் ஒலிவ் எண்ணெய் அதிகம் பயன்படுத்தி போடாதேங்கோ, அதுவும் நல்லதல்ல. ஒட்டுமொத்தத்தில் எண்ணெய் என்றாலே அதிகம் பயன்படுத்தக்கூடாது. ஆனபடியால் கொஞ்சம் வேணுமென்றா சேர்த்துக் கொள்ளலாம் என்றதை நான் சொல்லுகின்றேன். எனவே இந்த நார்ச்சத்து நிறைந்த பொருட்களை நீங்கள் உணவாக இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மலச்சிக்கலிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக என்று நான் இங்கே கூறுகின்றேன். இந்த நேரத்தில் கூறக்கூடியவற்றை, என் நினைவில் இருப்பவற்றை நான் உங்களுக்கு இதிலே கூறியிருக்கின்றேன். மேலதிகமான இதில் நான் விடுபட்ட சில விடயங்களை மேலதிகமாக ஏதாவது கூற வேண்டி இருந்தால் நான் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நேரங்கள் கிடைக்கும் பொழுது நான் முடிந்த அளவுக்கு சில விடயங்களை நான் உங்களுக்கு கூற முனைகின்றேன். வணக்கம். ரவிக்குமார் திருச்செல்வம், ஓஸ்லோ, நோர்வே.